புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு 1035 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்து பேசினார். அப்போது பயணிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க 15.54 கோடி ரூபாய் செலவில் பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் பொருத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். சென்னையில் கூடுதலாக 500 மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ள சிவசங்கர் 1616 டீசல் பேருந்துகள் வாங்குவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய சாலையை பாதுகாப்பு கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் மாதாந்திர பயண அட்டை திட்டம் விரிவாக்கம் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டார். அந்த பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கு தொடர்ந்து புதிய பேருந்துகள் வரும்போது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. 2022-23 நிதியாண்டில் 1000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய 420 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் இதில் 291 பேருந்துகள் கட்டுமான நிலையிலும் 709 பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அதேபோல 2023-24 ஆண்டில் 1000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய 446 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் இதில் 638 பேருந்துகள் கட்டுமான நிலையில் உள்ளது. 362 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதேபோல ஊட்டியில் எஸ்டிஏபி திட்டத்தின் மூலமாக 16 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு அவை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. 2024-25 ஆண்டு 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய 1535 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 11/3/2024 அன்று ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டு தொழில்நுட்ப மதிப்பீட்டிற்கு 9/7/2024 அன்று திறக்கப்பட உள்ளது.